வணக்கம் அனைவருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்க போகிறோம். இந்த வைத்தியசாலையில் எல்லாத்தையும் டாக்டர் கொண்டு போய் சிங்களவன் கையில் கொடுக்குறார், அல்லது இந்த அரசாங்கத்திட்ட கொண்டு போய் எங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் டாக்டர் கொடுக்குறார், விற்கிறார். இவர் முழுக்கதையும் சிங்கள அரசாங்கத்துக்கு தேர பார்த்து கொடுக்க போகிறார். அதுக்கு தான் இவரை பாவிக்கணும். அதுக்கு தான் இந்த அரசாங்கம் இவரை வச்சிருக்குது. இவர் அரசாங்கத்தின் பி டீம். அது நல்ல ஒரு ஏ டீம் பி டீம்ன்ட்டு நல்ல விஷயம். என்ன பொறுத்தவரையில் ஏ டீமாக இருந்தால் என்ன, பி டீமாக இருந்தால் என்ன, மக்களுக்கு நல்லது செய்தால் சரியானு தான் நான் யோசிக்கிறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். தமிழ் தேசியம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ள எங்களோட தமிழர்களோட உரிமைகள் மிக முக்கியமாக அடங்குது. அந்த உரிமைகளில் ஒரு மருத்துவம், கல்வி, சுகாதாரம், அனைத்து விஷயம் அது அவ்வளவும் தமிழ் தேசியத்துக்கு உள்ளே வருது. இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும். தமிழ் தேசியம், நான் வேறு வீடியோக்களே சொல்லியிருக்கேன், தமிழ் தேசியம்ன்றது இப்போ தேசிய தலைவர் இருக்கேக்க இருந்த தமிழ் தேசியம் வேறு, இப்போ இருக்கிற தமிழ் தேசியம் வேறு. இப்போ நாங்கள் தமிழ் தேசியம் இருக்கா, இல்லை தமிழ் தேசியத்தை இப்போ தொடலாமான்னு கேட்டால், தமிழ் தேசியம்ன்ற ஒன்றுக்கு கிட்டவும் நெருங்கலாத ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அப்போ இந்த வைத்தியசாலைகளை எல்லாம் கொண்டு போய் சிங்களவர்களுக்கு தாரவாக்குறார், அல்லது சிங்கள அரசாங்கத்திட்ட கொண்டே கொடுக்குறார் என்றா ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. வைத்தியசாலையை, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியசாலையை தூக்கி கொண்டு போய் சிங்கள ஏரியாவில் கொண்டு போய் வைக்கிறேன். இது கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் விளங்காது, சிவஞானன் சிறுகரனுக்கும் விளங்காது, அவற்ற பாலுகளுக்கும் விளங்காது. வைத்தியசாலை அந்த இடத்துல தான் இருக்க போகுது. தெல்லிப்பள வைத்தியசாலைண்டா, தெல்லிப்பள வைத்தியசாலை அந்த இடத்துல தான் இருக்க போகுது. அது தெல்லிப்பளையை விட்டு எங்கேயும் போகாது. அதே மாதிரி எங்களோட யாழ்ப்பாண வைத்தியசாலை யாழ்ப்பாணத்தில் தான் இருக்க போகுது. சிடிபி இந்த பஸ் ஸ்டாண்ட், யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கல அந்த பில்டிங்கில் தான் இருக்க போகுது. அதை விளங்கி கொள்ளுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மத்தியோட இணைக்கிறது என்னென்னு சொன்னால், இப்போ நிதி ஒதுக்கீடுகள் என்று வரையக்க, இப்போ அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கிடப்படையக்க மாகாண சபைக்கு என்ற ஒன்று இருந்தால் தான் அந்த மாகாண சபைக்கு நிதி வரும். அந்த மாகாண சபை அதுக்கு வர நிதி கூட இதையெல்லாம் பராமரிக்கிறது காணாது. இவங்கள் முக்கால்வாசி பேர் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், 1000 ரூபா வருதுண்டா 800 ரூபாவை இந்த அவர் என்ன மாகாண சபையில் இருந்த முதலமைச்சர் எடுத்துருவார். 200 ரூபா வச்சு தான் ஹாஸ்பிட்டல் நடத்தணும், பாடசாலைகள் நடத்தணும், இப்படி நிறைய விஷயங்களுக்கு அந்த 200 ரூபா தான் பயன்படுத்தப்பட போகுது. அப்போ மத்தியில் கொண்டு இணைக்கிறேன்னா, மத்திய என்று சொன்னால் அந்த அரசாங்கம் டிரெக்டாகவே அந்த வைத்தியசாலையில் தத்தெடுக்குது. இப்போ நாங்கள் எங்கட மக்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் சிங்களாக்கள் மருந்தெடுக்க போகிற இல்லை தானே. அன்றாபுரத்தில் இருக்கிற ஆளுக்கு அன்றாபுரத்தில் வைத்தியசாலை இருக்குது, புத்தளத்தில் இருக்கிற ஆளுக்கு புத்தளத்தில் வைத்தியசாலை இருக்குது. இப்போ அப்படி இருந்தால் கூட கொழும்புல இருந்து ஒரு சிங்களால் இங்கே மருந்து எடுத்துகிட்டு போனால் அது யாருக்கு பெருமை? எங்களுக்கு தான் பெருமை. எங்களோட டூரிசம் டெவலப் ஆகும், எங்களோட போக்குவரத்து டெவலப் ஆகும், எங்களுக்கு இருக்கிற எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்கள் நிரம்பும், சுற்றுலா விடுதிகளில் தங்கி நிற்பினோம். இந்த பணம் எல்லாம் எங்கே வரப்போகுது? எங்களோட ஏரியாவுக்குலாம் வரப்போகுது. ஒரு விஷயத்தை இப்போ ஜென்ரலாக யோசிங்கோ. சில விஷயங்களை நாங்கள் நடைமுறையாக யோசிக்கணும். இப்போ என்னென்னு சொன்னால், மத்தியில் கொண்டு இணைக்கிறேன்டா எக்காரணம் கொண்டும் ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை தூக்கி கொண்டு போயிடலாம். அதை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க. மத்திய கொண்டே கொடுக்குறாருண்டா எங்களோட ஆஸ்பத்திரி எங்கள்கிட்ட தான் இருக்க போது. அதே யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற மருந்து எடுக்கிற கண்ணம்மாக்காவும் பொன்னம்மாக்காவும் தான் போய் மருந்து எடுக்க போயிடும். சரியோ, விக்ரமசிங்கம் பெற போகிறது இல்லை, ரத்நாயக்காவும் பெற போகிறதில்ல இங்கே மருந்தெடுக்கிறதுக்கு. இப்போ ஏதாவது மத்தியில் கொண்டே இணைச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த லெவலுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்களை திறமுயர்த்தலாம். அவங்களோட ஆளுகைக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு பதவிகள், அந்த அரச கட்டமைப்புகள் அவேண்ட ஆளுகைக்குள்ளே இருக்கும். ஆனால் மருந்தெடுக்க போகிறதும் அதில் பயன்பெற போகிறதும் எங்களோட மக்கள்லாம். இப்போ நாங்கள் கொண்டு போய் எங்கட கோயிலை கொடுக்கலே, அல்லது எங்கட ஒரு இப்போ தையட்டி வியாரையை கட்ட விட்ட மாதிரி ஏதாவது பொதுக்காணி. இப்போ எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை டெவலப் பண்ணணும். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருண்டா, டாக்டர் முதல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். என்ன மாகாண சேவை வந்தால் நாங்கள் வேறு நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில்
எங்கேயாவது கையேந்தி ஏதாவது பிச்சை எடுத்தாவது எங்கட இடத்தை டெவலப் பண்ணலாம். இந்த அரசாங்கமும் ஒரு பங்குரோத் நிலையில் இருக்கிறதால அப்படி செய்யலாம்னு யோசித்தவர். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா எதுவுமே நடக்காது. மாகாண சபையை பற்றி அவங்க கதைக்கிற ஐடியாவே இல்லை. இப்போ டாக்டரும் ஒரு பதவி போட்டிருந்தவர் மாகாண சபையே இல்லாத ஒரு தனி நாடுன்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வரப்போகிற மாதிரி என்பிபி அரசாங்கத்தின் திட்டங்கள் இருக்குண்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த மாகாண சபை வருது வரையில அதுக்குள்ளே இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலையும் வலிச்சு துடைச்சி எடுத்து, யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலையும் வலிச்சு துடைச்சி எடுத்து எல்லாத்தையும் களவெடுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கு முதல் நாங்கள் அதை டெவலப் பண்ணி அது ஒரு தரம் உயர்ந்த வைத்தியசாலையில், இப்போ வைத்தியசாலையில் தரம் உயர்த்துறதுக்கு டெவலப்மெண்ட், அதாவது பில்டிங் வேணும், அதுக்குரிய வசதிகள் வேணும். டாக்டர் சொல்லியிருப்பார் நேற்று முதல் எத்தனை ஆயிரம் பெட் அதுக்குள்ளே போடணும். இதையெல்லாம் செய்து காட்டினா தான் எங்களோட வைத்தியசாலையை தரம் உயர்த்தலாம். இப்போ கயந்திர குணமார் பொன்னம்பலமாய் அன்றாபுரத்தில் தரம் உயர்த்திட்டீங்கள், புத்தளத்தில் தரம் உயர்த்திட்டீங்கள், ஏன் யாழ்ப்பாணத்தில் தரம் உயர்த்தலைண்டா? இதுதான் இனவாதம். இப்போ உனக்கு சைக்கிள் ஓடுறதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான், கார் ஓடுறதுக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் உனக்கு கார் வாங்கி தரலாம் ஐயா, சரியோ? வைத்தியசாலையில் பெட் இல்லை, வைத்தியசாலையில் பில்டிங் இல்லை, எப்படி தரம் உயர்த்துவாங்க? அப்போ உங்களுக்கு அரசியல் செய்யணுன்றதுக்காக நீங்கள் கட்டடம் கட்ட மாட்டீங்கள், பெட் போட மாட்டீங்கள். தரம் உயர்த்துண்டு புருசல் போர்டில் மாக்கரால் எழுதி போட்டு போராடினா தரம் உயருமா? தமிழ் மக்கள்லாம் சிந்திக்கணும், கொஞ்சம் சிந்திங்கோ. தரம் உயர்த்தணும்னு சொன்னால் எங்கட அதுக்குரிய அடுத்த கட்டங்களை பார்க்கணும். இப்போ ஒரு மாணவன் ஆசிரியர் ஆகணும்னா அவர் படித்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் அந்த பட்டத்தை. இப்போ கயந்திரவுமாற்ற அதாவது சிறுதரண்ட போராட்டங்கள் எப்படி இருக்குன்னா, நான் படிக்க மாட்டேன், ஆனால் நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். இந்த இது 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 உண்மையாகவே இந்த அடிமுட்டாள்களுடைய சிந்தனை. இப்போ இது இனவாத போக்கு. இதைத்தான் நாங்கள் இனவாதம் என்று சொல்லலாம். இப்போ சிங்களவனை விட இவங்கள் இப்படியான விஷயங்களில் தான் இனவாதத்தை கற்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு தளவாடங்களை கூட வாங்கி போடுங்க, 5 மாடியில் பில்டிங் கட்டணுமோ அதை கட்டுங்கோ. அப்படியெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள அந்த வசதி வாய்ப்புகளோடு இருந்தால் தான் அந்த வைத்தியசாலையை நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றலாம். அப்போ அதுக்கு எப்படி பொருளாதாரம் பெறும்? கயந்திரகுமார் தன் கொழும்பில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி கொண்டு கொடுப்பாரோ? இல்லை. அப்படி கொடுத்தாலும் அதை ஒரு தனி யூனிட்டாக மாற்றி அவர் அதில் பெரிய நான் காய்க்க தேவையில்லை. இப்போ சனத்துக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நெடுகை இவங்களை பெரிய காய்ச்சி பிரயோசனம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், மத்தியில் இணைக்கிற பண்டைய கிளிநொச்சி வைத்தியசாலையை கொண்டு போய் நேற்று பாராளுமன்றத்தில் டாக்டர் சொல்லியிருக்கிறார், அதையும் மத்தியில் இணையுங்க, அதையும் டெவலப் பண்ணுங்க. இப்போ கிளிநொச்சின்றது ஒரு பின்தங்கின இடமா கல்வியிலையும் மருத்துவத்திலையும் பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கு. அப்போ அபிவிருத்தியை நோக்கி எங்களோட பயணங்கள் போனால்தான் தமிழ் தேசியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வைத்தியசாலைக்கு எப்படி கட்டில் இருந்தால் தான் நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆகலாமோ? சரி, நான் சொல்கிற விளக்கம் நினைக்கிறேன். ஒரு வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு அந்த வைத்தியசாலையில் டெவலப்மெண்ட்ன்றது சரியான முக்கியம். அந்த வைத்தியசாலைக்குள்ளே அதுக்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருக்கணும். நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆகிறேன்டா, அதை மாதிரி தான் தமிழ் தேசியத்தை பெற்றுக்கொள்ளணுமெண்டா வைத்தியசாலைகள் டெவலப் பண்ணப்படணும், பாடசாலைகள் டெவலப் பண்ணப்படணும், எங்களோட மாவட்டங்களில் இருக்கிற கல்விமான்களை உருவாக்கணும், எங்களோட மாவட்டங்களில் அதிகாரிகளை உருவாக்கணும், டேலண்டான ஆக்களை உருவாக்கணும், நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஆக்கள், நிர்வாக திறமை உள்ள ஆக்களை உருவாக்கணும். இதுகள் ஒன்றும் இல்லாமல் கயந்திரமாட்ட கொண்டு தமிழ் தேசியத்தை கொடுத்தா இவங்களை என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. அல்லது சிறுதரண்டை கொண்டு தமிழ் தேசியத்தை பெற்றுக் கொடுத்து தமிழீழத்தை பெற்றுக் கொடுத்தா இவங்களை என்ன செய்வாங்க? தேசிய தலைவர் இருந்தார், அவருக்கு எல்லா டேலண்டும் இருந்தது, எல்லா பக்கத்தாலையும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் தமிழ் தேசியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்ததும் தமிழ் தேசிய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நாட்டையே வச்சு நடத்தினதும் வேறு. அந்த வரலாறு, அது வரலாறு. இவங்கள்ட்ட கொண்டு தமிழ் தேசியம் மட்டும் சும்மா கொடுக்குறாமா? கையெட்டியை கட்ட விட்டுட்டு ஆர்ப்பாட்டம் செய்கிற நீ எத்தனையோ செய்வாங்களா? அப்போ முதலாவது இந்த வைத்தியசாலையில் மத்தியிட்ட கொண்டு இணைச்சு எங்கட வைத்தியசாலையில் டெவலப் பண்ணி எங்கட அபிவிருத்திகளை நோக்கி எங்கட யாழ்ப்பாணத்தில் நல்ல ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை கொண்டு வாங்க. முதல் அதை கொண்டு வந்துட்டு நாங்களும் நேஷனல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம் சொல்லி தமிழ் தேசியத்தை பற்றி கதையுங்கோ. நாங்களும் நல்ல பாடசாலையில் வச்சிருக்கிறோம் என்று சொல்லி தமிழ் தேசியத்தை கதையுங்கோ. நாங்களும் ஒன்றிலையும் குறைஞ்ச ஆக்கள் இல்லையென்று காட்டி போட்டு தமிழ் தேசியத்தை கதையுங்கோ. எந்த நாட்டோடையும் சண்டை பிடிக்கலாம். சும்மா பேக் காட்டுற வேலையில் விட்டுட்டு அந்த டெவலப் பண்ணுற அலுவல் டாக்டர் அதை நோக்கி அதுக்குள்ளே குறுக்க வராங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாட்டி வாயை மூடிக்கொண்டு தண்ணியை குடிச்சிட்டு அல்லது போன இடங்களில் தார சோட்டிஸை சாப்பிட்டு இலங்கு மருந்து கையை கொடுத்து போட்டு
சந்திரசேகர் எம்பியோட கதைச்சு போட்டு நான் தான் விடுதலை ஆக்கினேன், நான் தான் மத்தியில் கொண்டு இணைச்சினா, நான் தான் இப்போ டாக்டர் என்னதான் அடிபட்டு இந்த கிளிநொச்சி வைத்தியசாலையை டெவலப் பண்ண பிறகு யார் கதைக்க போகிறார்? ஸ்ரீதரன் சொல்ல போகிறார், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க தான் இந்த வைத்தியசாலையை நான் டெவலப் பண்ணேன். இப்படி தான் கதைக்க போகிறாங்க. இது டாக்டரை பேர் இதில் வரப்போகிறதே இல்லை. இப்போ தெல்லிப்பட வைத்தியசாலைக்கு இவ்வளவு அடிபாடு பட்டாச்சு. நாளைக்கு அந்த வைத்தியசாலை டெவலப் ஆகின பிறகு யாரும் அவரை பற்றி கதைக்க போகிறதில்லை. இப்போ இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. ஆகவே இப்பயே நாங்கள் சொல்கிறோம், ஆகவே இந்த அபிவிருத்திகளுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க. ஏன்டா சிறுதரண்ட பிள்ளையோ கயந்திரோமாற்ற பிள்ளையோ டாக்டர் சொன்ன மாதிரி அவேண்ட உறவுகளோ இங்கே வந்து மருந்தெடுக்க போகிறதில்ல. மருந்தெடுக்க போகிறது கிளிநொச்சியில் உறவு விற்கிறார்களும், அங்கே கஷ்டப்படுறார்களும், வயல் வேலை செய்கிறார்களும், கடல் தொழிலுக்கு போகிறார்களும், அவங்களாம் போய் அங்கே மருந்தெடுக்க போகிறாங்க. அவங்களையாவது நிம்மதியாக வாழ விடுங்களா? அப்போ அவங்களோட அரசியலை கொண்டு வேறு எங்கேயும் பயங்கோ. நன்றி, வணக்கம்.